வெறும் வயிற்றில் பாதாம் சாப்பிட வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். பாதாம் உலர்பழங்களில் ஒன்றாகும். இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவை அனைத்தும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை அளிக்கிறது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிப்பது முதல் சருமத்தை பளபளப்பாக வைப்பது வரை பாதாம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி, பாதாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்பது குறித்து நம்மில் பலருக்கு அடிக்கடி குழப்பம் இருக்கும். அதாவது, பாதாம் தோலுடன் சாப்பிட வேண்டுமா அல்லது ஊற வைத்து தோல் நீக்கி சாப்பிட வேண்டுமா? இதில் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தோலுடன் இருக்கும் பாதாமில் நார்ச்சத்து அதிகமாகவே உள்ளது. எனவே தோலுடன் பாதாமை சாப்பிட்டால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை அளிக்கிறது என்கின்றனர். மேலும் தோலுடன் இருக்கும் பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆரோக்கியமாக வைக்கின்றது. அதே வேளையில் ஆக்சிஜனேற்ற சேதத்தை எதிர்த்து போராட உதவுகின்றது என்கின்றனர் மருத்துவர்கள். அது மட்டுமன்றி பாதாமில் இருக்கும் நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவும் என்கின்றனர் மற்றும் செரிமானத்தை அதிகரிக்கும். இவைகளெல்லாம் பாதாமை தோலுடன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளாகும். சரி, தற்போது தோல் இல்லாமல் பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பார்க்கலாம். பாதாமை ஊற வைத்து அதன் தோலை உரித்து சாப்பிட்டால் வயிற்றுக்கு மென்மையாகவும் ஜீரணிக்க மிக எளிமையாகவும் இருக்கும். தோல் உரிக்கப்பட்ட பாதாம் ஊட்டச்சத்து உறிஞ்சிகளை அதிகரிக்க செய்யும் மற்றும் செரிமானத்திற்கு பெரிதும் உதவும் என்கின்றனர். அது மட்டுமன்றி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும், இதய நோய்களை தடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை என்கின்றனர். சரி, தோலுடன் இருக்கும் பாதாம் அல்லது தோல் நீக்கிய பாதாம் எது நல்லதுன்னு கேட்குறீங்களா? பாதாமை எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அது தனிப்பட்ட நபரின் விருப்பம். தோலுடன் இருக்கும் பாதாமை சாப்பிட்டால் சரி அல்லது தோல் நீக்கிய பாதாமை சாப்பிட்டாலும் சரி, இவை இரண்டும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும். முக்கியமாக சிற்றுண்டி பசியை பூர்த்தி செய்யும் என்கின்றனர் மருத்துவர்கள்.